Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பிபிஎல் ஆஸ்திரேலியா நடக்கக்கூடிய பிபிஎலோட 4வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கும் பிரிஸ்பேன் ஹீட்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப்ஸ் வந்து XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். அது மட்டும் கிடையாது, இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 50,000 ரூபாய்க்கான ஒரு மெகா கான்டெஸ்டும் அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. 32 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ்ல. ஸோ அந்த ஒரு கான்டெஸ்டும் இதுல இருக்கு. ஃப்ரீ கிவ் அவே 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஃப்ரீ, அதாவது நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டுமே போட தேவையில்லை, நீங்க டெபாசிட் பண்ண தேவையில்லை. ₹0 என்ட்ரி ஃபீஸ்ல ஃப்ரீ கான்டெஸ்டும் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க 10,000 ரூபாய்க்கு. ஸோ அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ என்ட்ரி ஃபீஸ் வைஸ் பாக்குறப்போ ரொம்ப 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 கம்மி. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ணிக்க முடியும். இதுல டிடிஎஸ் சார்ஜஸும் பிடிக்கிறது இல்லை, ஜிஎஸ்டி சார்ஜஸும் வந்து பிடிக்கிறது இல்லை. ஸோ இன்ஸ்டன்ட் விட்ராவல் அவைலபிளா இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 18 டிசம்பர் மதியம் 1:45க்கு இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட், மெல்போர்ன்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த மெல்போர்னை பொறுத்த வரைக்கும் இங்க ஆவரேஜான ஸ்கோர்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 150 அப்படிங்கிறது வந்து இங்க ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. 152, ஸோ ஒரு 150 வச்சுக்கோ. 152 அப்படிங்கிறது இங்க ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோரா இருக்கு. பேட் அண்ட் பவுலர் ரெண்டு பேருக்குமே வந்து சாதகமா தாங்க இருக்கு. இது வந்து பவுலர்ஸ்க்கு மட்டும் தான் சாதகமா இருக்கும், பேட்ஸ்மேன்ஸ்க்கு அப்படிலாம் கிடையாது. நியூட்ரலான ஒரு வினுவா தான் வந்து இருக்கு. கடைசியா 5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 150ங்கிறது தான் ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா இருக்கு. கடைசியா 5 மேட்ச்ல பவுலர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எடுத்திருக்காங்க. இங்க பவுலர்ஸ் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுனா இருந்திருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ் இங்க வந்து கொஞ்சம் டாமினேஷன் வந்து இருந்திருக்கு இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும். கடைசியா நடந்த 5 மேட்ச்ல வெனு ரெக்கார்டு சொல்லி பாத்தீங்கன்னா மொத்தம் ஓவராலா ஒரு 70 டொமஸ்டிக் மேட்ச் இங்க நடந்திருக்கு. அதுல 30 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 39 மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீமும் வந்து வின் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் அட்வான்டேஜ் சேஸ் பண்ற டீமுக்கு ஹையஸ்ட் ஸ்கோரா 273ங்கிறது பதிவாயிருக்கு. 68ங்கிறது ஒரு லோயஸ்ட் ஸ்கோரா இந்த வெனுல வந்து இருந்திருக்கு. கொஞ்சம் ஸ்லோ டவுனா இருக்கும் மிடில் ஓவர்ஸ்ல. ரீசெண்ட் ரெக்கார்டு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 5 T20ல 144ங்கிறது தான் ஆவரேஜான ஸ்கோராவே இருந்திருக்கு இந்த பர்டிகுலர் வெனுல. ஸோ நான் சொன்ன மாதிரி மிடில் ஓவர்ஸ்ல பாருங்க, ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் இங்க நல்லாவே டாமினேஷன் பண்ணிருக்காங்க. பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுனா தான் இருந்திருக்கு. 58 விக்கெட் போயிருக்கு கடைசி 5 T20ல. அதுல 38 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், 25 விக்கெட் ஸ்பின்னர். கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் பவுலருக்கு ஈக்குவலாவே ஸ்பின்னர்ஸும் வந்து இங்க விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கும் கொஞ்சம் இங்க டாமினேஷன் வந்து இருக்கு. ஹெட்வர்ட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல ஒரு 11 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 5 மேட்சும் பிரிஸ்பேன் ஹீட் 6 மேட்சும். ரெண்டு டீமுமே ஒரு ஈக்குவல் ஃபைட்ல தான் இருக்காங்க. யார் அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி இல்ல. கடைசியா ஒரு 5 வருஷத்துல ரெண்டு பேருமே ஈக்குவல் ஃபைட்ல தாங்க இருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா டாம் ரோஜர்ஸ் அண்ட் ஜே கிளார்க் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா சாம் ஹார்பர், அவர் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அடுத்ததா மார்க்கஸ் ஸ்டோனிஸ், பே வெப்ஸ்டர், ஷீ கெல்லாவே, அடுத்ததா டாம் கரன், மெக்கன்சி, அடுத்ததா ஆடம் மில்னே, பிராடி காக், அடுத்ததா ஜோயல் பேரிஸ். ஸ்குவாட்ல வந்து பார்த்தோம்னா பீட்டர் சிடில், ஸோ அவர் இல்ல. ஹில்டன் கார்ட்ரைட் ஸ்குவாட்ல இருந்தார். பட் இருந்தாலுமே லாஸ்ட் மேட்ச் அவருக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் அவர் வந்து ஃபுல்லா கியூர் ஆகல. ஸோ அதனால கெல்லாவே வந்து டைரக்டாவே பிளேயிங் ரூம்குள்ள வந்துருவாரு. ஜோயல் பேரிஸை வந்து ஸ்குவாட்ல ஆட் பண்ணிருக்காங்க பீட்டர் சிடிலுக்கு பதிலாக. ஸோ அதனால ஜோயல் பேரிஸ் தான் வந்து இந்த மேட்ச் வந்து பிளே பண்ணுவாரு. பிரிஸ்பேன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் காலின் மன்ரோ அண்ட் மேக்ஸ் பிரியான் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. மேத் ரென்சா, டாம் அல்சாப், பால் வால்டர், ஜே பியர்சன், ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர். ஜாக் வில்டர்முத், சேவியர் பேர்லெட், பிரிஸ்ட்விச், மிச்சல் சோப்சன் அண்ட் மேட் குன்மோன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்பேன் ஹீட்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் யார் யாருக்கு எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டெப்தா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பிரிஸ்பேன் ஹீட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ பிரிஸ்பேன் ஹீட்ல ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா லெக் பிரேக் ஸ்பின்னர் மிச்சல் சோப்சன், மேத் குன்மன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். ஸோ ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த டீம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த ரெண்டு பேருமே அவங்களோட ஸ்பின்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா டாமினேஷனா இருக்கும். அதே ஆப்போனன்ட் டீமை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியே
ஒரே ஒருத்தர் மட்டும் தான், டாம் ரோஜர்ஸ் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். மீதி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸ். இதுல பர்டிகுலர்லி ஸ்பின்னில் வீக்கா இருக்கக்கூடிய சாம் ஹார்பர், வெப்ஸ்டர் அண்ட் கெல்லவே, இப்படி 3 பேர் இருக்காங்க. ஸோ மார்க்கஸ் ஸ்டோனிஸும் கொஞ்சம் வீக் தான், பட் ஓரளவு டீசெண்டா ஆடிடுவாரு. அந்த நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த 20-25 ரன்ஸ்ங்கிறது சாலிடா வந்துடும். பட் அவனும் கொஞ்சம் ஸ்பின்னர் வீக் தான். ஸோ டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடியவங்கள ஜே கிளார்க் மட்டும் ஓரளவு டீசெண்டா ஆடுவார் ஸ்பின்னர்ஸை. அதர்வைஸ் கெல்லாவே வரைக்குமே வந்து ஸ்பின்னர் கொஞ்சம் வீக் தான். அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியான 2 ஸ்பின்னர்ஸை வந்து வச்சிருக்காங்க, மிச்சல் சோப்சன் அண்ட் மேத் குன்மன். இந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி அவங்களோட 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்ததான் சேவியர் பேர்லெட், அவரோட 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. ஜாக் வில்டர்முத் மினிமம் 2ல இருந்து ஒரு 3 ஓவர், சேம் அதே தான் பிரிஸ்டியூஜுக்கும் மினிமம் ஒரு 2 ஓவர் வரைக்கும் தான் பவுல் பண்ணுவாரு. பால் வால்டர் 3ல இருந்து 4 ஓவர் கூட பவுல் பண்ணிடுவாருங்க. மேக்சிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. பர்டிகுலர்லி அதுல 1 or 2 ஓவர் வந்து டெத் ஓவர்ஸ்ல இருக்கும். அந்த 19வது ஓவர் மோஸ்ட் ப்ராபபிலி 19 ஓவர் அல்லது 20வது ஓவர் வந்து அவர் தான் பவுல் பண்ணுவாரு. பவர் ஹிட்டருங்க, பவர் ஹிட்டர், அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு குவாலிட்டியான ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். ஸோ பிரிஸ்டியூஜா இருக்கட்டும், பேர்லெட், வில்டர்முத் எல்லாமே ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். ஒரே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலரா பால் வால்டர் இருக்காரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ், கட்டர்ஸ், ஸ்லோவர் டெலிவரிஸ், பேக்கப் தென் டெலிவரிஸ், இப்படி நிறைய போடுவார். பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ரன்ஸ்லையும் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர் பால் வால்டர். ஸோ அப்போ இந்த டீம்ல வந்து மேத் குன்மன் 4 ஓவர், சொப்சன் 4 ஓவர், பேர்லெட் 4 ஓவர், தென் பால் வால்டர் 3 ஓவர். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல இவங்க தான் வந்து கொஞ்சம் மெஜாரிட்டியான ஓவர்ஸ் போடுவாங்க. இவங்களாம் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டாகவும் இருப்பாங்க பிரிஸ்பன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பேட்டிங்ல மேல இருக்கக்கூடிய டாப் ஆர்டர்ஸ்ல ரென்சாக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ்னா, பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர், ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க ஆப்போனன்ட் டீம்ல அப்படின்னா ரென்சாக்கு பவுல் கொடுப்பாங்க. வெறும் ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்கிறதுனால அவர் வந்து பவுல் பண்ண மாட்டாரு. ஆஸ் அ பிளேயரா, பேட்ஸ்மேனா அவரோட இதுல வந்து பாத்தீங்கன்னா 20ல இருந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் வரும். அது ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் இருக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். காலின் மன்ரோ, மேக்ஸ் பிரியான் இந்த வெனுல உங்களோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 33 அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. ஹெட்வுட் ரெக்கார்ட் கொஞ்சம் போரா இருக்குங்க. ஸோ இவர் இதுக்கு முன்னாடி வேற டீமுக்காக ஆடினப்பையும் சரி, டொமஸ்டிக் லெவலில் விளையாண்டப்பையும் சரி, இந்த வெனுவில் ஆவரேஜ் எல்லாம் இருக்கு. பட் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டா, ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பவுலருக்கு அகேன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஆவரேஜ் வந்து பெருசா இல்லை. காலின் மன்ரோ ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ ரொம்பவே சூப்பரா இருக்கு, நல்லாவே ஆடிட்டு இருக்காரு. டொமஸ்டிக் லெவல்ல விளையாடிட்டு இருந்தாலும் சரி, லீக் மேட்சஸ்ல ஆடிட்டு இருந்தாலும் சரி, அடுத்தடுத்த நாடு வேற வேற நாடுகள் இருக்கக்கூடிய அந்த லீக்ஸ்லயுமே கூட நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. காலின் மன்ரோவை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேவை அழகா பயன்படுத்தி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அது மட்டும் இல்லாம இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணி இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸும் பிடிக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ காலின் மன்ரோ ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். மினிமம் 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஃபேண்டசி டீம் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அவருக்கு கொஞ்சம் அதிகம். ஸோ அல்சாப் இந்த டீமோட ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க டாம் அல்சாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்சாப்பை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் ஆர் பேட் செகண்ட் ரெண்டுலயுமே அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கு. டொமஸ்டிக் லெவல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர், சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ரன்ஸை பில்ட் பண்ணி கொண்டு போற அளவுக்கு எபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர் அல்சாப். தென் அவரோட ஃபீல்டிங் பொசிஷனும் அந்த அளவுக்கு கொஞ்சம் லாங்ல தாங்க இருக்கும். 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டாம் அல்சாப் தான் வந்து அந்த லாங் ஆஃப் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் இந்த இடங்கள்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். பால் வால்டர் தான் மோஸ்ட்லி லாங் ஆஃப்ல இருப்பாரு. அந்த பால் வால்டர் பவுல் பண்றப்ப எல்லாமே இந்த லாங் ஆஃப்ல வந்து டாம் அல்சாப் இருப்பாரு. இவரோட இவங்க ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல தான். ஸோ தென் காலின் மன்ரோ, டாம் அல்சாப், பால் வால்டர், தென் ரென்சா, இந்த 4 பேருமே ஃபீல்டிங்ல வந்து அந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன் வந்து இருக்கும். ஸோ டாம் அல்சாப் நீங்க டிஃபரன்ஸ், ஏன்னா நிறைய பேர் வந்து ரென்சாவுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அவர் பவுல் பண்ணுவதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதால நிறைய பேர் அவருக்கு டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதால ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த மேட்ச் அவர் பவுல் பண்ணுவதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மட்டும் தான் ஆப்போனன்ட் டீம் வச்சிருக்காங்க. மீது எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறப்போ 2 ஸ்பின்னருமே, அதாவது சொப்சன் அண்ட் மேட் குன்மன் 2 பேருமே அவங்களோட மெஜாரிட்டியான ஓவர்ஸ் பவுல் பண்ணிடுவாங்க. அப்ப ரென்சா பவுல் பண்ண சான்சஸ் இல்லை. அந்த இடத்துல ரென்சாவுக்கு பதிலாக நீங்க டிஃபரன்ஸ்ல நீங்க டாம் அல்சாப் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒரு ஒர்த்தபிள் பிக்கா வந்து அவர் இருப்பாரு. பியர்சன் அவரோட டவுன் மிடில் ஆர்டர். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா பியர்சனோட டவுன் இன்னும் டவுன்ல போய்கிட்டே இருக்கும். ஜாக் வில்டர்முத்தை கூட கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணுவாங்க. டாப் ஆர்டர்ல ஏறினா 2-3 விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரி ஒரு ஒன் சைடா மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கு ஃபேவரா நீங்க ஒரு டீம் போடுறீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்க
பியர்சனுக்கு ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் நியூட்ரலான டீம் போடுறீங்கன்னா அவரை நீங்க ஒமிட் பண்றது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பால் வால்டர் 1, சொப்சன் 2, மேத் குன்மன் 3, பேர்லெட் 4, தென் காலின் மன்ரோ 5, டாம் அல்சாப் 6. இந்த 6 பிளேயருமே இந்த டீமோட ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. 7வது ஆப்ஷனுக்கு நான் மேக்ஸ் பிரியாண்டுக்கு சொல்றேன். வெனுல வந்து நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு டொமஸ்டிக் லெவல் அப்படிங்கிறதுனால நான் மேக்ஸ் பிரியாண்ட சொல்றேன். இந்த 7 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்பின் ஹீட்டோட ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. உங்களோட மல்டிபிள் டீம்ஸ்க்கு ஆப்டா இருப்பாங்க. மெல்போர்ன் ஸ்டார்ஸ். ஸோ மெல்போர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. பவுலிங்ல கொஞ்சம் சோடை போயிட்டாங்க. ஸோ பீட்டர் சிடில் இந்த மேட்ச் இல்ல, டைரக்டாவே ஜோயல் பேரிஸ் உள்ள வரப்போறாரு. ஜோயல் பேரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இந்த மேட்ச் அதிகப்படியான ஓவர் போல் பண்ணுவாருன்னா அது கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஆப்போனன்ட் டீமை பொறுத்த வரைக்கும் காலின் மன்ரோ, மேத் ரென்சா, அல்சாப், வால்டர் இப்படி வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு டீமா வந்து இருக்க போறாங்க. ஸோ அதனால இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பே வெப்ஸ்டர் அவரோட லாஸ்ட் மேட்ச் போல் பண்ணல, இந்த மேட்ச் அவர் போல் பண்ணுவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அப்போ அந்த 5 ப்ராப்பர் மெயின் பவுலர் அவங்களோட 4 ஓவர் கோட்டாவை எல்லாருமே கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. அந்த 4 ஓவர் கோட்டாவை மோஸ்ட் ப்ராபபிலி டாம் கரன் போல் பண்ணிடுவாரு, ஆடம் மில்னே போல் பண்ணுவாரு, பிராதி காக் இந்த 3 பேரும் தான் அவரோட 4 ஓவரை போல் பண்ணுவாங்க. மெக்கன்சி அவர் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவரும், ஜோயல் பேரிஸும் அதே மாதிரி மினிமம் 2 ஓவர் தான். பே வெப்ஸ்டர் இந்த மேட்ச் வந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன் ஆஃப் கிராண்ட் லீகோட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் மெட்டீரியலாவே இந்த மேட்ச் அவர் வருவதற்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க ஆப்போனன்ட் டீம்ல. 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால பே வெப்ஸ்டர் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் பேஸ்லயும் போல் பண்ணுவாரு, ஆஃப் பிரேக் ஸ்பின்னராகவும் அவர் நிறைய முறை போல் பண்ணியிருக்காரு. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நீடு டீமுக்கு எந்த மாதிரி நீடோ அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட ஆக்ஷனை வந்து நிறைய மாத்திருக்காரு. ஸோ கண்டிப்பா நீடு 3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு ஆஃப் பிரேக் பவுலருக்கான ஒரு நீடு தேவைப்படும். கண்டிப்பா வந்து அவர் ஆஃப் பிரேக்ல பவுல் பண்ணுவதற்கும் சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். கட்டர்ஸ் வேரியேஷன்ஸ்ல மீடியம் பேஸ்ல போட்டாலுமே ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் என்ன மாதிரி போல் பண்ணுவாரோ அந்த மாதிரி கட்டர் வேரியேஷன்ஸ் பால் நிறைய போல் பண்ணுவாரு. ஸோ இந்த மேட்ச் நான் சொன்ன மாதிரி மினிமம் ஒரு 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ண பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். ஸோ டாம் கரன் ஆஸ் யூஸ்வல் ஃபர்ஸ்ட் பவுலா இருந்தாலும் சரி, செகண்ட் பவுலா இருந்தாலும் சரி, அவர் மஸ்ட் ட்ரை. பர்டிகுலரி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா அவருக்கு ஒன்று பிராண்ட் இல்லை, நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டெத் ஓவர்ஸ்ல அந்த 20வது ஓவர் அவர் தான் போல் பண்றாரு அப்படிங்கிறப்போ 2 விக்கெட் வரைக்கும் கூட கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்கும். இந்த பேட்டிங்ல வந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் மஸ்ட் ட்ரை. ஆடம் மில்னே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் எடுப்பாரு. பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா அந்த டெத் ஓவர்ஸ்ல டாம் கரன் கூட அவர் தான் வந்து போல் பண்ணுவாரு. ஸோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த பவர் பிளேலயே டாப் ஆர்டர்ல ஏதாவது ஒரு விக்கெட் வந்து அவர் எடுப்பாரு. இன்சியல் ஸ்விங்கை அவர் நல்லாவே பயன்படுத்திக்குவாரு. ஆடம் மில்னேட்ட இருந்து நம்ம மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் நம்ம ஒரு எதிர்பார்க்கலாம். பிராடி காக் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா உங்களோட டீம்ஸ்ல வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த 16 ஓவருக்கு அப்புறம் டாம் கரன் 2 ஓவரும், பிராடி காக் 1 ஓவர், ஆடம் மில்னே 1 ஓவர், இந்த காம்பினேஷன்ல தான் வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போலிங்னா ஆடம் மில்னே, டாம் கரன், தென் பிராடி காக் இந்த 3 பேருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. செகண்டா போல் பண்ண போறாங்க அப்படின்னா டாம் கரன், ஆடம் மில்னே, தென் ஜோயல் பேரிஸ். ஸோ இந்த காம்பினேஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் லாஸ்ட் மேட்ச் நம்ம சொல்லியிருந்தோம் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா ஒரு கேப்டன்ஷிப் பண்றாரு, அந்த சீசன் ஃபுல்லாவே அவர் வந்து கேப்டன்ஷிப் பண்ணணும், அவர் இன்ஜுரி எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக பார்ப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி போல் பண்ணல. இந்த மேட்ச் போல் பண்ணுவதற்கான சான்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத திரும்பவும் அவர் ரன்அப்ல வந்து மார்க் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சைட் பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மார்க் பண்ணிட்டு இருந்து பவுல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, மெயின் பிச்சிலேயே வந்து அவர் மார்க் பண்ணுவாங்க. பவுலர்ஸ் வந்து பவுல் பண்ற மாதிரி இருந்தால் மார்க் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது மார்க் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். அப்படி இல்லைன்னா ஒரு பவுல் பண்ண மாட்டாரு. அஸ் அ பிளேயரா பேட்ஸ்மேனா செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. தென் ஃபீல்டிங்கும் வந்து கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களான அந்த லாங் ஆஃப்ல தான் இருக்கும். ஸோ கேட்சும் அதிகம் பிடிப்பாரு. தென் பேட்டிங்கும் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுனால போத் இன்னிங்ஸும் இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாரு. ஸோ பே வெப்ஸ்டர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 2 பேருமே இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. பவுலிங்ல டாம் கரன், ஆடம் மில்னே, பிராடி காக் இந்த 3 பேருமே ஃபர்ஸ்ட் பவுலிங்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் பவுலிங்னா டாம் கரன், ஆடம் மில்னே அண்ட் ஜோயல் பேரிஸ். இந்த மாதிரி காம்பினேஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பேட்டர்ஸ்ல சாம் ஹார்ப்பர், டாம் ரோஜர்ஸ், தென் ஜோர்டான் கிளார்க் இந்த 3 பேருமே ஏர்லியரா விக்கெட்டை விடக்கூடிய ஒரு பிளேஸ். ஸோ டாப் ஆர்டர்ல ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய ஒரு டீம்னா அது மெல்போர்ன் ஸ்டார்ஸ் சொல்லலாம். ஸோ டாம் ரோஜர்ஸை பொறுத்த வரைக்கும்
10ல் ஒரு மேட்ச் அல்லது 2 மேட்ச் தான் அந்த 30+ ரன்ஸை ஆடுவார். அது குறித்து பார்த்தீங்கன்னா நிறைய முறை ஏர்லியராகவே அவுட், லாஸ்ட் சீசன்லாம் ரொம்ப ஏர்லியராகவே அவுட் ஆகிட்டே இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஏர்லியரா அவுட் ஆயிடுவாரு. ஜே கிளார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸ்ல அவரோட ஆவரேஜ், பேட்டிங் ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. மினிமம் 30-35ங்கிற மாதிரி அவரோட ஆவரேஜை வச்சிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ கொஞ்சம் அவர் 50-50 ஆப்ஷன்ஸ்ல தான் இருந்திருக்காரு. ஆனா இந்த வெனுல அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இந்த லாஸ்ட் சீசன்ல இங்க விளையாண்டப்ப எல்லாமே அவரோட ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு. இந்த பஜ்வல் வெனுவை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுல ரொம்ப நல்லா இருக்கிறதுனால போத் இன்னிங்ஸ்லயும் அவரோட ஆவரேஜ் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அவரோட பேட்டிங்ல இருந்து நம்ம ஒரு 25-30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் அவருக்கு பாயிண்ட்ஸ் முடியுமான்னா கிடையாது. கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் இடமான அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் தான் இவர் தான் ஃபுல்லா கவர் பண்றாரு. 1 or 2 கேச்சஸும் இவர் பிடிக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். சாம் ஹார்பர் டொமஸ்டிக் லெவல்ல இவர் சரியான ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட விளையாடுற எல்லா மேட்சுமே பேட்டிங்ல ஒரு பயங்கர கான்ட்ரிபியூட் பண்றாரு. விக்கெட் கீப்பர்ல நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்குது டொமஸ்டிக் லெவல் எல்லாத்துலயுமே. இந்த மாதிரி பிபிஎல் ஒரு முக்கியமான மேட்சஸ்ல எல்லாத்துலயுமே இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோட்டலி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே விக்கெட் கீப்பர் செலக்ஷன்ல இருக்காரு. இப்போ ஆப்போசிட்ல பியர்சன், இவரு, தென் அடுத்ததா ஜே கிளார்க், இந்த 3 பேரும் வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காங்க. ஸோ இதுல ஜே கிளார்க்கு அட்வான்டேஜ்னு ஒண்ணு இல்ல. விக்கெட் கீப்பர் அவர் பண்ணல, விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கூடிய அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைக்காது. ஆனா பவர் பிளேல இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுனால அவருக்கு ஓரளவு சேஃபான ஆப்ஷனா எனக்கு தெரியுது. நான் அவரை பிக் பண்ணிக்கிறேன். பட் உண்மையிலே ரொம்ப சேஃபான ஆப்ஷன்னா சாம் ஹார்பர் தான். ஏன்னா விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ், தென் டாப் ஆர்டர்லயே வராரு. ஏதாவது ஒரு விக்கெட் ஏர்லியா வந்துச்சுன்னா பவர் பிளேல கூட வந்து ஒரு 10-15 ரன் வச்சு அடிப்பாரு. அதனால இவர் தான் சேஃப். பர்சனலி நான் வந்து ஜே கிளார்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா காம்பினேஷன் வைஸ் பாக்குறப்போ மார்க்கஸ் ஸ்டோனிஸ் சரியான ஃபார்ம்ல இருக்காரு. ஃபீல்டிங் பொசிஷன் லாங் ஆஃப்ல இருக்கனால சம் கேச்சஸ் பிடிச்சிருவாரு. பே வெப்ஸ்டர் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவர் பவுல் பண்ண சான்சஸ் இருக்கு. அவர் வரக்கூடிய டவுனுக்கு வந்து ஒரு 15-20 ரன் அடிச்சுட்டு ஒரு 3 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்தா கூட ஒரு 50-60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. ஸோ அவர் மஸ்ட் ட்ரைக் ஆயிடுறாரு. ஸோ அந்த வகையில டாப் 3 பேத்துல இருந்து எனி ஒன் அப்படின்னு காம்பினேஷன்ல போறப்போ நான் பர்சனலி ஜே கிளார்க்கு போறேன். சேஃபான ஆப்ஷன்னா சாம் ஹார்பர் தான். பட் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஜே கிளார்க்கு வந்து நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பே வெப்ஸ்டர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ஜே கிளார்க் இந்த 3 பேருக்கும் பேட்டிங் ஆப்ஷன்லையும், தென் டாம் கரன், ஆடம் மில்னே, பிராடிகாக் இந்த 3 பேரும் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா, செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா ஜோயல் பேரிஸ், ஆடம் மில்னே, டாம் கரன் இந்த 3 பேரையும் நான் காம்பினேஷன்ல கொண்டு போறேன். இந்த 7வது ஆப்ஷனுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்கன்னா நான் வந்து மெக்கன்சிக்கு கொடுக்குறேன். இந்த டீம்ல இருந்து இந்த 7வது ஆப்ஷனுக்கு போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்டிகுலர்லி இந்த வெனுல நம்ம பச்சரி போர்ட்ல சொன்னப்பவே இதுக்கு முன்னாடி ரீசன்ட் ரெக்கார்ட் வைஸ் பாக்குறப்பவே இந்த ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் வகையில பால் பண்றாரு. இவரோட கையை கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பால் வந்து எந்த மாதிரி டர்ன் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப லாஸ்ட் மேட்ச்லயே இவரோட பால் நல்லாவே டர்ன் ஆனிச்சு. பட் டீசெண்டா ஆடிட்டாங்க. இந்த மேட்ச் ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா மெக்கன்சி வந்து இருப்பாரு. பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் பால் பண்ணார் அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இவரோட பாலை அடிச்சு ஒரு ரன்ஸ் பெரிய ஸ்கோர் கொண்டு போகணுங்கிறப்ப இவரை தான் டார்கெட் பண்ணி ஆகணும். அப்படி டார்கெட் பண்றப்ப இவரோட ஓவர்ல கண்டிப்பா வந்து மினிமம் 1 விக்கெட்டும் 2 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் போலிங்னா இவர் வந்து நீங்க ஒரு டிஃபரன்ஷியலா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 2 டீம்ல இருந்து ஒரு 14 பிளேயர் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டாவே போதுமானது. போட்ட மட்டும் லாஸ் பண்ண மாட்டோம். இந்த காம்பினேஷன்ல மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்க்கு மாத்தி ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் as usual டாம் கரன் போத் இன்னிங்ஸ்லயுமே நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்டிகுலர்லி அவரை வந்து ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவருக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சேஃபான ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. அதன் அடுத்ததான் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணிருப்பாங்க. பவுல் பண்ணாருன்னா ஓகே, பவுல் பண்ணலன்னா கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்டா இருக்க மாட்டாரு. ஃபேண்டசி டீமுக்குள்ள மட்டும் வருவாரு. பிரிஸ்பேன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் பால் வால்டர் தாங்க மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் போலிங்னா அவருக்கு கண்டிப்பா கேப்டன்ஷிப் கொடுத்துருங்க. எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயுமே கொடுக்கலாம். பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் பால்னா மஸ்ட் அவருக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுத்துடலாம். டெத் ஓவர்ஸ் வந்து ஒரே ஒரு 2 விக்கெட் கூட எடுப்பாரு. தென் பேட்டிங்லயும் நல்ல கான்ட்ரிபியூட், நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர், பவர் ஹிட்டர்னே சொல்லலாம். நல்லாவே அடிச்சு ஆடக்கூடியவர். ஸோ அவர் வந்து ஆப்டா இருப்பார். தென் ஷேவியர் பேர்லெட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு கணிசமான கான்ட்ரிபியூட் அவுட் இருக்கும். தென் பவுலிங்ல சூப்பர்வா டெத் ஓவர்ல பவுல் பண்ணுவாருங்க. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலர். அந்த ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா அவருக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. ஸ்மால் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் பால் வால்டர், தென் பே வெப்ஸ்டர், தென் டாம் கரன் இந்த 3 பேருக்கும் நீங்க உங்களோட ஆப்போனன்ட் எல்லாருமே கேப்டன் கேப்டனா வருவாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி பால் வால்டர், டாம் கரன் இந்த 2 பேருக்கும் தான் மோஸ்ட் ப்ராபபிலி எல்லாருமே வருவாங்க.
ஸோ பே வெப்ஸ்டருக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸியலா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் அவர் போல் பண்ணுவதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம்ங்கிறதுனால பே வெப்ஸ்டருக்கு கொஞ்சம் ரிஸ்க் இல்ல, கொஞ்சம் டிஃபரன்ஸியலா ட்ரை பண்ணி பாருங்க ஸ்மால் லீக்ஸ்க்கு. ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் சேவியர் பேர்லட் அவருக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி சொப்சன், ஸோ சொப்சனுக்கு வந்து ஒரு ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. பர்டிகுலர் செகண்ட் போல் பண்ண போறாங்கன்னா சொப்சனுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடம் மில்லே. ஸோ ஆடம் மில்லேவுக்கு ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்ட் ப்ராபபிலி அவர் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா கண்டிப்பா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாம் கரன் கேப்டனாவும் லைக் ஆடம் மில்லேக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.